திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் வரிசையாக பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது முதல் திருமுறையில் இருந்த திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய பூவார் மலர் கொண்டு என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். முதலில் இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்த்துவிட்டு பின்பு அந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம். பொருளை பார்க்கும் முன்பு இந்த பதிகத்தின் உடைய முன்னுரையை பார்த்துவிட்டு அதற்கு பின் ஒவ்வொரு பாடல்களுக்கும் பொருளை நாம் பார்க்கலாம். திரு அரையணிநல்லூரை வழிபட்ட புகழி பிள்ளையார் தேவரும் முனிவரும் வணங்கும் திருவண்ணாமலையை அன்பர்கள் காட்டக் கண்டார். அண்ணாமலை சிவனுருவாக காட்சி வழங்குதலும் தமது கண்களால் அக்காட்சியை பருகி பெருமானை வழிபட்டு இப்பதிகத்தை பாடினார். முதல் பாடலுக்குரிய பொருள்: நீர்த்துளிகளை தூவும் கரிய மேகங்கள் வானத்தில் நின்றவாறு இடி முழக்கத்தை செய்ய அதனை கேட்டு அஞ்சிய காட்டுப்பசுக்களின் மந்தைகளான வரிசைகள் வந்து ஒருங்கிணையும் அடிவாரத்தை உடைய திருவண்ணாமலையை இறைவர் அடியவர்கள் பொலிவுமிக்க நறுமரல்களை தூவி வழிபடவும் வானோர்கள் புகழ்ந்து போற்றவும் அழியா வரம் பெற்ற அசுரர்களின் முப்புறங்களை எரித்து அழித்து அவ்வசுரர்களில் மூவர்க்கு அருளையும் வழங்கிய பெருமை உடையவர் அண்ணாமலையார். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள்: குத்துவிட்டு முதலிய கொடிய சொற்களையே பேசும் வேடர்களின் பெண்கள் திணை புனன்களில் பரன் மீது ஏறி இருந்து திணை கவர வரும் அழகிய சொற்களை பேசும் கிளிகளை ஆயோ என ஒலி எழுப்பி ஓட்டும் திருவண்ணாமலை இறைவர் மேகங்களை கிழித்துச் செல்லும் பிறைமதியை முடியிற் சூடும் வானவர் தலைவர் கடலிடை தோன்றி நஞ்சை உண்டு கண்டத்தில் அடக்கியவர் இச்செயல் உலகத்தை அழியாது காக்கும் நன்மை கருதியே அண்ணாமலையார் செய்த செயல் ஆகும். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: ராப்போதில் பன்றிகளின் கூட்டமும் மான் இனங்களும் கரடிகளும் ஒருங்கே இறங்கி வரும் மலைச்சாரலில் யானைகளின் கூட்டமும் வந்தணையும் திருவண்ணாமலை இறைவர் ஞானப்பிளம்பாய் நிற்பவர் நன்மைகளையே கருதும் அடியவர்கள் ஊனுடலோடு பிறக்கும் பிறவிகளை நீக்குபவர் இவ்வருட்செயல் வேதாகம நூல்கள் உணர்த்தும் உண்மை பொருளுக்கு உகந்தவர் அண்ணாமலையார். நான்காவது பாடலுக்குரிய பொருள்: தன்னை விட்டு பிரிந்த பெண் யானையை காணாது பெரிய கையை உடைய மதம் பொருந்திய ஆண் யானை குரல் கொடுத்து அழைத்து திரிந்து அலுத்து உறங்கும் சாரலை உடைய திருவண்ணாமலை இறைவர் நூல் போன்று நுண்ணிய இடையினை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக உடையவர் விடை மீது ஏறிச் சென்று முப்புறங்களை எரித்தவர் அண்ணாமலையார். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள்: பெரிய வில்லை ஏந்திய குறவர்கள் விளைநில வரப்புகளில் குழித்து வைத்திருந்த பெரிய முத்துக்களும் மணிகளும் அருவி திரள்களின் வழியே நிலத்தில் வந்து இழியும் திருவண்ணாமலை இறைவர் உருவத்தால் அழகிய உமையவளை ஒரு பாகமாக கொண்டவர் இமையவர்கட்கு தலைவர் பெரிய போர்வில்லை ஒரு காலால் ஊன்றிக்கொண்டு வளைத்து கணை எய்து முப்புறங்களும் செந்தீயால் அழிந்து விடுமாறு செய்தவர் அண்ணாமலையார். ஆறாவது பாடலுக்குரிய பொருள்: மலைச்சாரலில் புல் மேய்க்கச் சென்ற ஆயின் கனைத்து மேய்ந்த தம் எருமைகளை காணாதவனாய் தன் கையிலிருந்த வேங்குழலை ஊத அவ்வளவில் அனைத்து எருமைகளும் அடிவாரத்தை உடைய திருவண்ணாமலையை அடியவர்கள் தன்னை துதிக்க இமையவர் தலைவனாய் பல்லூழி காலங்களை கண்ட பழையோனாய் விளங்கும் தன்னை நினைத்து தொழும் அன்பர்களின் பாவங்களை தீர்த்தருளும் நிமலனாய் விளங்கும் அப்பெரியோனின் கோயிலாக விளங்குவது அண்ணாமலையார் கோயிலாகும். ஏழாவது பாடலுக்குரிய பொருள்: விழா நிகழ்ச்சிகளை முன்னதாக அருவி தெழும் உழவின் ஓசை இடையராது கேட்பதும் பழமையான மலை பாறைகளுக்கு இடையே அந்திக்காலத்து பிறை வந்து அணைவதுமாகிய திருவண்ணாமலையில் விளங்கும் இறைவன் தன்னை வழிபட்டு வேறு நினைவின்றி இருக்கும் அடியவர்களின் ஆகாமிய வினைகளோடு அவர்களை பந்தித்திருக்கும் பாவங்களையும் போக்கி
அருளும் பரமனாவான். அவனது கோயில் திருவண்ணாமலையாகும். 8வது பாடலுக்குரிய பொருள்: தனது வலிமையை வெளிப்படுத்தி திரிபுர அசுரர்களை அழித்து அருள் புரியுமாறு தேவர்கள் வேண்ட, தீயவரை ஒறுப்பது அறநெறியின் பார்ப்பட்டதாதலை உணர்த்தும் நிலையில் அசுரர்களை அழித்து தேவர்கட்கு அருள் செய்த பெருமானாகிய திருவண்ணாமலை இறைவன் தன் வலிமையையும் பெற்ற வெற்றிகளையும் பெரிதாக எண்ணியவனாவதால் தனக்கு மாறாக தான் உறையும் கைலை மலையை பெயர்த்தெடுத்த இராவணனின் மார்பு, தோள் ஆகியனவற்றை நெறியுமாறு காலை ஊன்றி பின் இராவணன் வேண்ட அவனுக்கு அருள் செய்த மேம்பாடுடையவனாவான் அண்ணாமலையார். 9வது பாடலுக்குரிய பொருள்: மலையை மூடி ஓங்கி வளர்ந்த பழமையான மூங்கில் மரங்கள் உகுத்த முத்துக்கள் பலவற்றை குறவர் குல பெண்கள் ஓரிடத்தே குவித்து வைத்து அவற்றை வாங்கிட வருக என மக்களை அழைத்து ஆடி பாடி அவர்களுக்கு அளந்து அளிக்கும் திருவண்ணாமலையை இறைவனாகிய தேவர் பெருமானை திருமால் பிரமன் ஆகிய இருவரும் தேடி காணாதவராயினர் அண்ணாமலையாரை. 10வது பாடலுக்குரிய பொருள்: தடுக்கை அக்குளில் இடுக்கிக் கொண்டு தலைமயிரை ஒன்றொன்றாக பறித்த முண்டிதராய் ஆடையின்றி நின்றுண்ணும் சமணர்களாகிய பித்தர்களின் சொற்களை பொருள் எனக் கொள்ளல் வேண்டா. வட்டமான தனங்களை கொண்ட உமையம்மையின் பங்கராய் மலைச்சாரல்களில் சிங்க ஏறுகள் கூட்டமாய் வந்தணையும் திருவண்ணாமலையில் வீற்றிருந்தருளும் பெருமான் நிலையாக எழுந்தருளி உறையும் கோயிலை விரும்பித் தொழுவீர்களாக. மிகவும் சிறப்பு வாய்ந்த அண்ணாமலையாரை தொழுவீராக. 11வது பாடலுக்குரிய பொருள்: இரவு வேளைகளில் படம் எடுத்தாடும் பாம்புகள் இயங்கும் சாரலை உடைய திருவண்ணாமலையில் உறையும் இறைவரை நல்லவர்களால் போற்றப்படுபவனாகிய சீகாழிப்பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் போற்றி பாடிய அரும் சொல் அமைப்புக்கள் நிறைந்த இப்பதிகப் பாடல்கள் 10ஐயும் கற்று வல்லவர் அனைவரும் வானோர் வணங்க நிலை பெற்று வாழ்வர். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது முதல் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய பூவார் மலர் கொண்டு என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். இந்த பதிகத்தின் பண் தக்கேசி, ராகம் காம்போதி. மிகவும் எளிமையான ராகத்தோடும் எந்த வயதினரும் மிகவும் சுலபமாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது நாம் இந்த பதிகத்தை பயிற்சி செய்யலாம். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமாமழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் வெண் சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி அஞ்சொல் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊன திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏன திரளோடினமான் கரடி இழியும் இரவின் கண்
ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. இளைத்த இடையாள் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார் தழைத்த சடையார் விடையுன்றேறி தரியார் புறமெய்தார் பிழைத்த பிடியை காணாதோடி பெருங்கை மதவேளம் அழைத்து திரிந்தங்கு உறங்கும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. உருவில் திகழும் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார் செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி செந்தி எழுவித்தார் பருவிற்குறவர் புனத்திற்குவித்த பருமாமணி முத்தம் பருவிற்குறவர் புனத்திற்குவித்த பருமாமணி முத்தம் அருவி திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. எனைத்தோரூழி அடியாரேத்த இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலருரை கோயில் கனைத்த மேதி காணாதாயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. வந்தித்திருக்கும் அடியார் தங்கள் வருமேல் வினையோடு வந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில் முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல் வரைகள் மேல் அந்தி பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. மறந்தான் கருதி வலியை நினைந்து மாறா எடுத்தான் தோள் நிறந்தான் உரிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார் திறந்தான் காட்டி அருளா என்று தேவர் அவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளி செய்த அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. தேடி காணார் திருமால் பிரமன் தேவர் பெருமானை மூடி ஓங்கி முதுவே உகுத்த முத்தம் பல கொண்டு கூடி குறவர் மடவார் குவித்து கொள்ள வம்மினென்று ஆடி பாடி அழக்கும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. தட்டை எடுக்கி தலையை பறித்து சமனே நின்றுண்ணும் பிட்ட சொல்லு கொள்ள வேண்டா பேணி தொழுமின்கள்
வட்ட முலையாள் உமையாள் பங்கர் மன்னி உரை கோயில் அட்ட மாழி திரள் வந்தனையும் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே அல்லாடரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லார் பரவ படுவான் காளி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே மன்னி வாழ்வாரே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை தினமும் நாம் பயிற்சி செய்து அண்ணாமலையாரை வணங்கி அருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல பல அற்புதமான பதிகங்களோடு நாம் பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.